காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறவுள்ள தேமுதிகவின் மாநாடு தமிழக அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்துமா என அனைத்து தரப்பினரும் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் நேரடி தகவல்களை பார்க்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, தேமுதிகவின் மாநாடு ஏற்பாடுகள் மற்றும் தொண்டர்கள் வருகை அங்க எப்படி இருக்கு, இது பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் கூட்டணி குறித்த நிலைப்பாடு இன்று மாலை காஞ்சிபுரத்தில் தேமுதிகவின் கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே இருக்கக்கூடிய வேடல் என்ற பகுதியில் இந்த மாநாடு இன்று பிற்பகல் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்காக தேமுதிக சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சாலைகள் முழுவதுமாக தேமுதிக கட்சியின் கொடிகள் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாநாட்டிற்கு முகப்புக்கு கோட்டை சுவர் போன்று மிக பிரம்மாண்டமாக காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல மேடையும் அறிஞர் அண்ணா என்ற பெயரில் மேடை உருவாக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவின் சின்னமான முரசு சின்னத்தை பல்வேறு இடங்களில் பிரம்மாண்டமாக தேமுதிக கட்சியின் சார்பில் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த மாநாட்டிற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நேற்று இரவே தென் மாவட்டங்களான மதுரை, திருச்சி, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் போன்ற கடலோர மாவட்டங்களிலிருந்து வாகனம் மூலமாக காஞ்சிபுரத்துக்கு வருகின்றனர். பிற்பகல் 3 மணிக்கு பிறகு வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலிருந்து அதிக அளவில் தொண்டர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தொண்டர்கள் அமரும் வகையில் விரிவான ஏற்பாடுகளையும் தேமுதிக சார்பில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹேமா, ராமச்சந்திரன், இந்த அரசியல் திருப்புமுனை மாநாடு தொண்டர்கள் மத்தியில என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது? கூட்டணி தொடர்பான முக்கிய அறிவிப்புகள் இதில் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறதா? தேமுதிக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமல்லாமல் ஏற்கனவே தேமுதிக தங்கள் கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று திமுக அழைப்பு விடுத்துள்ளது. அதேபோல மக்கள் நல கூட்டணியும் அழைப்பு விடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த பாஜகவும் தங்கள் கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளது. ஆகையால் இந்த 3 கூட்டணி கட்சிகள் மட்டுமன்றி மற்ற அரசியல் கட்சிகளும் இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக தமிழக அரசியலில் இதற்கு முன்பு இல்லாத வகையில் இதற்கு முன்பு அதிமுக, திமுக என்ற 2 கூட்டணி மட்டுமே அமைந்து தேர்தலை சந்தித்தது. ஒரு சில 1988 மற்றும் 96 ஒரு சில அந்த போன்ற தேர்தலில் காட்டிலும் 2 முனை 3 முனை போட்டி நிலவுவது. அதே போல இந்த ஆண்டும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு சூழல் அமைந்துள்ளது. 3 அணிகளா 4 அணிகளா என்று ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளுக்கு அடுத்தபடியாக ஓட்டு வங்கியில் 3வது பெரிய கட்சியாக தேமுதிக தற்போது தமிழகத்தில் உள்ளது. ஆகையால் தேமுதிகவோட அறிவிப்பை அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் இன்று மாலை பிற்பகலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பங்கேற்று இதில் சிறப்புரை ஆற்ற உள்ளார். இந்த உரையில் அவர் திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் வைத்தால் நிச்சயமாக திமுக போவதற்கான வாய்ப்பு குறைவு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் அங்கு பேசக்கூடிய சூழலை பொறுத்தே கூட்டணிக்கான முடிவு என்பது வெளிப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி விரைவில் இன்று அறிவிப்பாரா அல்லது மறைமுகமாக வெளிப்படுத்துவாராம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இன்று அறிவிக்கப்பட்டால் அடுத்தடுத்த கூட்டணி தமிழகத்தில் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஹேமா.